வணக்கம் நண்பர்களே. 2 நாளா நைட்டு கண் முழிச்சு FIFA வேர்ல்டு கப் மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன். அதனாலேயே உடம்பு எங்கேயுமே நகரல. ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்து ஒரு சாயங்காலம் 4 மணி போல தான் எழுந்தேன். நான் காப்பி குடிச்சிட்டு இருக்கப்ப என்னடா வெளியே சத்தம்னு பார்த்தா நல்ல மழை. நான் நிக்கிறத பார்த்து குட்டி குஞ்சனும் வந்து என் கூட நின்னுட்டான். எவ்வளவு கூப்பிட்டாலும் வரவும் மாட்டான். கடைசியில் அவனை தூக்கிட்டு உள்ள கொண்டு வந்துட்டேன். நானும் வீட்டுக்குள்ள இருந்து ஜன்னல் வழியா மழையை ரசிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்து எடிட் பண்ணிட்டு ஒரு 6 மணி போல டெர்மட்டாலஜிஸ்ட போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நானும் அம்மாவும் போய் கிளம்பிட்டோம். இங்க வந்து பார்த்தா வியாழக்கிழமை ஹாஸ்பிட்டல் லீவா. காலையில இருந்து ஒர்க்குக்கும் காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸுக்கும் வரேன்னு சொல்லி பிஸ்கெட்டை போட்டுட்டு இருந்தேன். கர்மா ரிவர்ஸ் அடிக்கிற மாதிரி டாக்டர் எனக்கு பிஸ்கெட்டை போட்டாரு. அனுபவத்துல சொல்ற நண்பர்களே, பிஸ்கெட் போடுறதெல்லாம் ஒரு அளவோட வச்சுக்கோங்க. என்ன மாதிரி கண்ட நேரத்துல பிஸ்கெட்டை போட்டா கண்ணா பின்னான்னு உங்களுக்கு ரிவர்ஸ் அடிக்கும். அப்புறம் உங்க இஷ்டம் பாத்துக்கோங்க. டாக்டரை தான் கன்சல்ட் பண்ண முடியல. அதனால நானும் எங்க அம்மாவும் என்ன பண்ணோம், தேரடி சந்தைக்கு வண்டியை விட்டோம். இங்க வந்த அப்புறம் தான் ஞாபகம் வருது, சின்ன வயசுல இதே வியாழக்கிழமை அன்னைக்கு எங்க அப்பாவோட பழைய டிஸ்கவர் பைக்ல நானு, என் தங்கச்சி, எங்க அம்மா, எங்க அப்பா 4 பேரும் தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு வருவோம். தரிசனம் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நேரா ஸ்கூல்ல தான் கூட்டு போய் விடுவாங்க. நைஸா பேசி ஸ்கூல் லீவ் போட்டுடலாம் பார்ப்போம். ஆனா மண்டேலயே கொட்டி துரத்தி விட்டுருவாங்க. அவ்வளவுதான், பிளாஷ்பேக் ஓவர். இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். அதுக்குள்ள காப்பி நம்பர் வீட்டான வந்துட்டு காப்பி குடிக்க போலான்னு சொன்னான். விடுவோமா, அங்கேயும் போய் ஒரு காப்பியை குடிச்சிட்டு இருந்தேன். அப்பதான் கரெக்டா இந்த அங்கிள் வந்தாரு. வந்து நெய்மர் ஃபேனான்னு கேட்டாரு. நானும் ஆமான்னு சொன்னேன். நெய்மர்லாம் இல்ல, மெஸ்ஸி தான் பெஸ்ட் அப்படின்னாரு. அங்க அவருக்கும் எங்களுக்கும் ஒரு டிபேட் போச்சு. அப்படியே கடைசியில ஃபன்னா பேசிட்டு அவரும் கிளம்பிட்டாரு. இந்த வயசுலயும் ஃபுட்பால்லாம் பாக்குறவங்கள பாக்குறப்ப எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. அங்க இருந்து நேரா வீட்டுக்கு வந்து ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இந்த டைம்ல இந்த ஜிம் ரொம்ப கூட்டமா இருக்கு. அதனால என்ன போடுறதுன்னே தெரியல. மண்டைய சொரிஞ்சுட்டே வந்த உடனே பைட் ரைட் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கெபாபோட ரச சாதம் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நாளை கதம் பண்ணிட்டேன். நாளைக்கு பார்ப்போம். வரட்டா.